நேரம் போய்கிட்டே இருக்கு. சிவகாம சுந்தரி வர்றதுக்கான எந்த அறிகுறியும் தென்படல. அவங்கள கூட்டிட்டு வரப்போன அர்ஜுனும் எப்போ வந்து சேர்ந்துருவோங்கிற நேரத்தை உறுதியா சொல்லல. இப்போ என்ன பண்ணலாம்? அர்ஜுன் அண்ணாக்கு ஃபோன் பண்ணி உடனே விசாரிக்கிறேன். வேண்டாப்பா, அவங்களுக்கு ஃபோன் பண்ணாதீங்க. அவங்க வர்றதா இருந்தா இந்நேரம் வந்திருக்கணும். ஒருவேளை அந்த சிவகாம சுந்தரி இந்த பூஜையை பண்ணக்கூடாதுன்னு அம்பாள் நினைக்கிறாளோ என்னமோ. மாற்று வழியை யோசிக்கிறது தான் நல்லது. அம்மன் மேல பாரத்தை போட்டு அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிங்க. சாமி, சிவகாம சுந்தரி வராததால இப்ப அவங்கள போல சுமங்கலிய நான் எங்கன்னு போய் தேடுறது சாமி? ஏன்னா கர்ப்பரச்சாமிகை பூஜையை பத்தி தெரிஞ்சவங்க மட்டும்தான் இந்த பூஜையில கலந்துக்க முடியும். அசோக் சார், நான் ஒன்னு நினைக்கிறேன். சாமி கிட்ட சொல்லலாமா? சொல்லுமாங்க. சாமி, நான் சொல்றது சாத்தியமானு தெரியல, ஆனாலும் உங்ககிட்ட கேக்குறேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம வீட்டுக்கு ஒரு டாக்டர் வந்தாங்கல்ல? ஆமா. அவங்க ஏன் இந்த பூஜைய நம்ம பண்ண சொல்லக்கூடாது?